வணக்கம். உலக நாட்டாமை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் ஒரு ஒரு காலக்கெடு ஒன்று விதிச்சிருக்காரு. இந்தியா, பிரேசில், சைனா, குறிப்பாக இந்தியா சைனாவுக்கு, அதுவும் இந்தியாவுக்கு ஒரு காலக்கெடு 50 நாளுக்குள்ளே நீங்கள் இது முடிவு பண்ணணும். இல்லைன்னா பழக்கம் போல் என்ன டேக்ஸை நான் ஏற்றிடுவேன் அப்படின்னு. என்னையா பிரச்சனை நம்ம உலக நாட்டாமை ட்ரம்ப்புக்கு அப்படின்னும் போது, அதான் அவர் வழக்கம் போல் ஒரே பெருமை பேசுவார் இல்லையா. நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை முடித்து வச்சேன், நான் தான் சமாதானம் பண்ணி விட்டேன், நான் சொன்னதை தான் இந்திய பிரதமர் கேட்டார், நான் பஞ்சாயத்து பண்ணலைன்னா இல்லைனா கலோகரமாக ஆயிருக்கும். இப்படியா நான் ஒரு பெருமை. பட்டவரைக்கு இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டப்போ அந்த போரும் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்த பொழுது அங்கேயும் உள்ளே இறங்கி இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான், இல்லைன்னா ஒன்றுமே நடந்திருக்காது, ஆச்சா போச்சா நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு அமெரிக்காவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காலோ, யாரெல்லாம் அவருக்கு ஒத்து வரலையோ அவர் எடுக்கிற கையாளுற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மேலே வரி போடுவேன், அதுவும் கொஞ்சம் நஞ்ச வரி கிடையாது, அதிகப்படியான வரி போடுவேன் அப்படின்னு. ஏற்கனவே அங்கே படிக்கிற மாணவர்கள், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் அதிகப்படியான இந்திய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விசாவுக்கு அவ்வளோ கெடுபடி, அங்கே இருக்கிறதுக்கான பல விஷயங்கள், அங்கேருந்து இல்லீகலாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொத்தாக அனுப்பிச்ச விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பழக்கம் போல் தென் அமெரிக்கா நாடுகளிலிருந்து அகதிகளாக அமெரிக்காவுக்கு ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ லட்சம் பேர் வராங்க. அந்த பெரிய சுவரை அந்த சுவரை கட்டினதுக்கு அப்புறமும் வந்தாங்கன்னா அவங்கள தயவுதாட்சணை பார்க்காத அப்படின்னு இன்னொரு பக்கம் ஏறக்குறைய உலகமே தன்னுடைய கையில் வந்ததாக அவர் ஒரு பெருமிதத்தோடு அப்படி நிற்கிறாரு. அதனால தான் நான் சொன்னேன் உலக நாட்டாமை அப்படின்னு. அது பல பேருக்கு தெரியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஈரான் போரையும் இஸ்ரேல் போரையும் நான் தற்காலிகமாக அவர் நிறுத்தி வச்சாச்சு. இங்கே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சமாதானம் பண்ணியாச்சு. ஆனால் நீண்ட நாட்களாகவே, மிக நீண்ட நாட்களாகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி ரெண்டு தரப்புலையும் பொருளாதார சீரழிவு. உலக நாடுகள் ஒரு பக்கம் வருத்தம் தெரிவிக்கிறது. ஒரு சமாதான பேச்சு ஐநா பேசியாச்சு, ஆனாலும் முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் மக்கள் மேலே ஒரு அக்கறை இல்லையா? ரெண்டு பேருக்குமான சமாதான உடன்படிக்கைன்ற ஒரு விஷயமே நடக்காதா? நான் ஒரு அடி அடிச்சுன்னா நான் 2 அடி, இப்போ நீ 2 அடி அடிச்சுன்னா நான் இன்னொரு அடி அடிப்பேன்ற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. இது எப்போதான்பா பூனைக்கு யார்ப்பா மணி கட்டுவாங்க அப்படின் பொழுது, வழக்கம் போல ரஷ்யாவிற்கு நேரடியான ஆதரவு அப்படின்ற போது கம்யூனிஸ்ட் நாடான சைனாவும் வடகொரியாவும் இருக்காங்க. ஏன்னா வடகொரிய அதிபர் கூட வடகொரியாவில் இருந்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த நாட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் பல பேர் போரில் மடிந்து விட்டதாக ஒரு தகவல். இடையில கூட ரஷ்ய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் போய் வடகொரிய அதிபர் மீட் பண்ணி பேசுனாங்க. அதெல்லாம் கூட சொன்னாங்க, இன்னும் கூட எங்களுக்கு மேன் பவர், ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, திரும்ப அனுப்ப முடியுமா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே வடகொரிய அதிபர் அவன் ஒரு கிறுக்கு பிடிச்ச ஆள் அவன் ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே தடை விதிச்சாச்சு அந்த நாட்டு மேலே. அங்கே சைனாவும் ரஷ்யாவும் தான் அவங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சும் அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வடகொரியாவை கூட விட்டுருங்க, குறிப்பாக இவ்வளோ ஆயுதம் கொடுக்குறோம் நாங்கள், யார் அமெரிக்க அதிபர், யார் உக்ரைன்கிட்ட இவ்வளோ ஆயுதம் கொடுக்குறோம், இவ்வளோ படைபலத்தை நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை என்னன்னே புரியல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு 3 நாடுகள், அதில் 2 நாடுகள் கிட்டத்தட்ட மறைமுகமாக சப்போர்ட் மீன்னா எப்படி, வர்த்தக உறவு, வர்த்தகத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடு, ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. அதனால இந்த வர்த்தக உறவு இருக்குல்ல, 2 பெரிய நாடுகள் இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா கூட என்ன வாங்குறாங்க, மற்ற இது பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த போக்குவரத்து, அதை தாண்டி அந்த சில ஒப்பந்தங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீஸ் கேரியர் பிடுங்கின மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, ட்ரம்ப் அப்படியே உட்காந்து இப்படி கையில் அப்படி கால்குலேட் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கெடு ஒன்று விதிச்சிருக்காரு. யாருக்குன்னா, சைனா, இந்தியா, தென் அமெரிக்கா நாட்டில் உள்ள பிரேசில். இந்த பிரேசிலும் ரஷ்யா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துடன் இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறாரு, குறிப்பாக சைனா, இந்தியாவுக்கு நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஏதாவது பொருள் இனி வாங்கினீர்கள் என்றால், வாங்கக்கூடாது, வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும்.
உங்களுடைய இருக்கிற அந்த வர்த்தக உறவு இறக்குமதி இருக்கு இல்லைங்களா, அந்த இறக்குமதியை நாங்கள் வந்து துண்டிச்சுப்போம். ஒரு காலக்கெடுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதுக்கு 50 நாள் காலக்கெடு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்போது இப்போ என்னென்ன இருதலை கொல்லி எறும்பாக மாறிவிட்டது இந்தியா. நீங்கள் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலியம் மற்ற மாதிரியான பொருட்கள் வாங்காமல் இருக்கவும் முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நான் உனக்கு நட்பு, நான் தான் வந்து இந்த பஞ்சாயத்து பேசி வச்சேன். அமெரிக்கா அதிபர் அப்படி தான் சொல்கிறாப்புல, நம்மளாம் வந்து நண்பர்கள் தான், நட்பு நாடு தான். ஆனால் நட்பை தாண்டி நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டா நானாகவே இருக்க மாட்டேன். ஏறக்குறையில் நேராகவே மிரட்டுற ஒரு விஷயம் தான் ஆகுது. டேரிங்காகவே மிரட்டுறேன் நான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு நண்பர், நாங்கள் காலகாலமான நண்பர்களாக இருக்கிறோம். அதாவது சோவியத் யூனியன், ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனாக இருக்கிற காலத்திலிருந்து இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்குமான ஒரு நட்பு, ஒரு உறவு. நாங்கள் பங்காளியும் கிடையாது, நாங்கள் வந்து சண்டை போட்டும் கிடையாது. இதே நேரத்தில் நீங்கள் அமெரிக்கா அந்த காலகட்டங்களிலோ அல்லது வேற ஒரு நாடுகளோ எங்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்த வந்தால் எங்களுக்கு தலைக்கு மீது உள்ள அந்த ரஷ்யா எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அவ்வளோ பலம் வாய்ந்தது, ஏஷியாவிலேயே பெரிய நாடு. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் டக்குன்னு அந்த உறவெல்லாம் அத்து விட முடியாது, டக்குலாம் நாங்கள் வியாபாரத்தெல்லாம் நிறுத்திக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு அங்கே இருக்காங்க. அதே வேளையில் இந்திய பொருளாதாரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப கவனிக்கணும். இங்கேருந்து மருந்து பொருட்கள், அப்புறம் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸு, குறிப்பாக லெதர் குட்ஸ், அப்புறம் வந்து லெதர் ஷூஸு, இதெல்லாம் பெருமளவில் அமெரிக்காவில் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அவங்க வாங்குறாங்க. இப்போ வந்து 2 மடங்கு அல்லது வந்து 100% அதுக்கு வந்து வரி அப்படின்னா என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் ஏஷியாவில் இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு வச்சுங்களேன், பங்களாதேஷோ அல்லது வந்து ஸ்ரீலங்காவோ அல்லது வந்து பாகிஸ்தானோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு பர்ஸ் ஒன்று உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பர்ஸோட விலை வந்து அந்த நாட்டை விட நம்ம நாட்டில் தான் கம்மி. இப்போ வரின்னு வந்துட்டா அந்த நாட்டை தாண்டி நம்ம நாட்டில் அதிகம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சீரழிவு ஏற்படும். இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து. அதே சமயத்தில் ரஷ்யாவை டக்குன்னு நம்ம துண்டிச்சிட முடியாது. அங்கேருந்த பெருமளவில் வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு நல்லுணர்வு ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இந்தியா மீது யாராவது அட்டாக் பண்ண வந்தால், ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு வந்து தோல் கொடுப்பான் தோழனாக அங்கே இருக்காங்க. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் இல்லாமல் இருதலை 2 பேருக்குமான ஒரு விஷயமா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் எந்த இடத்துல தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அடுப்பு எரியும் போது அதிகமாவது அந்த கொல்லியை அந்த கட்டையை எங்கே பிடுங்கினா அடுப்பு தனியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கையில் எடுத்திருக்காரு ட்ரம்ப். இந்தியா, சைனா கூட பிரேசில், அது சின்ன அடுப்பு கட்டைன்னு சொல்லலாம். இந்த 2 பெரிய கட்டைங்களில் இதுதான் திக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் தான் ரஷ்யா நல்லா குளிர் காஞ்சின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கொதிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா இந்த 2 கட்டையும் பிடுங்கி விட்டா தன்னால் கொதிச்சு போயிடும்னு அதுக்கு நேரடியான பிளாக்மெயில் கூட கிடையாது. நேரடியாக வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா 50 நாள் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குற, 50 நாளுக்குள்ளே அவங்க வர்த்தகத்தை முறிச்சுக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து 100% வரி. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வந்து இவருக்கு யார் அந்த ஆளுமையை கொடுத்தது, இவர் யார் அந்த நாட்டாமை வேலை பார்க்க சொன்னது அப்படின்னா வேறு வழியே கிடையாதுன்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. வந்து ஏன்னா இப்போ வந்து இந்த தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அவசர கூட்டம் ஏதாவது நடந்து பேசினா கூட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இவர்கள் என்ன செய்வார், அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பேச்சுவார்த்தை நடக்கும், ரஷ்யா அதுக்கு எப்படி ஒத்துக்கும், இந்த போர் முடிவுக்கே வராதா, இந்த மூணு நாட்டோடைய வர்த்தகத்தை நீங்கள் முறியடிச்சுட்டா உக்ரைனும் ரஷ்யாவும் போர் நின்றுடுமா, இது என்ன லாஜிக்னே தெரியல. இதெல்லாம் தாண்டி இந்த முடிவு 50 நாளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு முடிவாக இருக்கும் என்பதை வந்து இங்கு உள்ள நமது நாட்டில் உள்ள சில வல்லுநர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தப் போவதாக ஒரு தகவல். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.